ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாய்வு கோளாறு, செரிமான பிரச்சனை, வயிறு உப்புசம், ஏப்பம் இந்த மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலும் அவசியம் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும். அது அனுபவபூர்வமான உண்மை. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நம்ம அஞ்சரைப்பட்டியில் உள்ள பொருள் தான். இதை வச்சு நம்ம ஈஸியாக சரி செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 1 ஸ்பூன் ஜீரகம் எடுத்து நல்லா பொன்னிறமாக வறுத்தெடுத்துக்கலாம். ஜீரகம் பொரியும் இறக்கிடலாம். இங்கே பாருங்கள், நல்லா பொரிஞ்சிருச்சு. எண்ணெய் எதுவும் சேர்க்க தேவையில்லை, வெறும் வாணலியில் தான் வறுக்கணும். அடுத்து 1 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. மிளகு சேர்க்கும்போது மூடி வச்சுருங்க, ஏன்னா இது சடபுடன் வெடிக்கும். அதனால தான். இப்போ மிளகு நல்லா பொரிஞ்சிருச்சு, இதையும் எடுத்துக்கலாம். அடுத்து 1 ஸ்பூன் மல்லி விதை, தனியான்னு சொல்லுவோம்ல, அது இதையும் அதே மாதிரி பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இது 3ஐயும் வறுத்து எடுத்தாச்சு. அடுத்து ஒரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற இந்த பொருளை அப்படியே மிக்ஸி ஜாரில் போட்டு சும்மா ஒரு சுற்றி எடுத்துடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை வச்சுட்டு அந்த தண்ணியில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத போட்டுக்கலாம். அடுத்து ஒரு துண்டு இஞ்சியை எடுத்து அதை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாம். இஞ்சியுமே செரிமானத்துக்கு ரொம்பவே நல்லது. இப்போ இதையும் அது கூட சேர்த்துடலாம். இப்போ எல்லாம் சேர்ந்ததுக்கப்புறம் நல்லா கொதிக்கவும் ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுருங்க. வச்சுட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. தண்ணி கொஞ்சம் சுண்டட்டும். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா வற்றி இருக்குது. இந்த டைமில் ஒரிஜினல் பனங்கள் கண்டு இருந்துச்சுன்னா அதை கொஞ்சமாக சேர்த்துங்க. இல்லை எனக்கு ஸ்வீட் எதுவும் தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அப்படியே விட்டுருங்க. ஜீனிலாம் சேர்க்க வேண்டாம். பனங்கள் கண்டு இல்லைன்னா வெல்லம் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அதை நல்லா வடிகட்டி சூடாக குடிக்கலாம், இல்லைன்னா ஆற வச்சும் குடிக்கலாம். இதை வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் தாராளமாக குடிக்கலாம். இதனால் பார்த்திங்கன்னா செரிமான கோளாறு, வாய்வால் உண்டாகிற பித்தம், வயிறு உப்புசம், அப்புறம் வாய்வு தொல்லை இதெல்லாம் சரியாகும். அதே மாதிரி நல்ல பசி எடுக்கும், நெஞ்சு எரிச்சலும் குறையும். எதுக்கெடுத்தாலும் மருந்து மாத்திரை சாப்பிட்றத விட இந்த மாதிரி சின்ன சின்ன பாட்டி வைத்தியம் செஞ்சு பார்த்திங்கன்னா நிச்சயமாக நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.